ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவின் தொடர்ச்சியாக தான் இருக்க போகுது. ஸோ போன வீடியோவில் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து கட் பண்ணலாம்ன்றதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை வந்து நம்ம ஈஸியாக அப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியராக வந்து விளங்கும். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கழுத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ லைனிங்குடைய நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், லைனிங் வந்து நம்ம கழுத்தை வந்து டீப்பாக வந்து நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த கழுத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு நான் கேன்வாஸ் வச்சு நான் கழுத்து பீஸை வந்து அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் இப்போ ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி திருப்பி கொள்ள போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃப்ரண்ட் பீஸையும் வந்து பேக் பீஸையும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நான் கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு நான் என்னுடைய மெயின் க்ளோத்தில் வச்சு நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ உங்களுடைய லைனிங் பீஸை மேலுக்கு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே உங்களுடைய மெயின் க்ளோத்தை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மெயின் க்ளோத்தை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் வந்து உங்களுடைய இந்த ஷோல்டர் பகுதி வந்து நீங்கள் இறக்கம் இருக்கலாம், இல்லைன்னா சரியான இடத்துல வந்து நீங்கள் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மெயின் க்ளோத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்து அந்த வேஸ்ட் பீஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் இப்போ மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் என்னுடைய நான் கட் பண்ணி வச்ச ஷோல்டர் பகுதி வந்து வரப்போகுது. ஸோ சரியாக இந்த இடத்துல வந்து பின் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இப்போ பின் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ பின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கழுத்து பகுதி அதே மாதிரி ஃபுல்லாக பாடி பார்ட் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இப்போ என்னுடைய பேக் பீஸும் வந்து நான் இப்படி கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதையுமே நான் என்னுடைய மெயின் க்ளோத்தில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் உங்களுடைய ஷோல்டரோட வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய மெயின் க்ளோத்தை வந்து மேலே போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு இதே மாதிரி நம்ம பேக் பீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி நம்மளுடைய கழுத்து அதே மாதிரி பாடி பார்ட் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு நம்மளுடைய எக்ஸ்ட்ரா உள்ள க்ளோத்துகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லைனிங் அதே மாதிரி நம்மளுடைய மெயின் க்ளோத் ரெண்டுமே சேர்த்து ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுடைய எக்ஸ்ட்ரா உள்ள க்ளோத்துகளை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய மெயின் க்ளோத் வந்து உங்களுக்கு போதாமல் போகும். ஸோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணுறது நமக்கு சேஃப்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி என்னுடைய பேக் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள க்ளோத்துகளையும் கட் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு ரெடி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளுடைய ஃப்ரண்டில் இருக்கிற சைட் பீஸை வந்து டாட் பகுதியில் சைட் பீஸ் வந்து நம்ம ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரெண்டு பீஸையுமே சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள க்ளோத்துகளை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு சென்டர் பீஸை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு இதில் ரெண்டு சைட்லேயுமே உங்களுடைய சைட்டில் வர பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணக்குள்ளே சரியாக இப்படி வச்சு சரியாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ரெண்டு சைட்டுக்கும் வரக்கூடிய பீஸுகளை வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணுறப்பவே நீங்கள் உங்களுடைய ஆம்கோல் பீஸை வந்து பிகினராக இருக்கிறீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ மார்க் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஆம்கோல் இடத்துல கட் பண்ணக்கூடிய அந்த பீஸ்லேருந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுடைய முன்னுக்கு இருக்கிற அந்த நிப்பிள் பாயிண்டில் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி மெதுவாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து நம்மளுடைய பேக் பார்ட்டை நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதை வந்து மேலே வந்து இப்படி போட்டு நம்மளுடைய ஷோல்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இதுக்கு மேலே மற்ற பீஸையும் வந்து போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு
ரெண்டு ஷோல்டரையுமே சேமாக வந்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு தையல் இடைவெளி கொடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து அட்டாச் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த பைப்பிங்கை வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதை வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஷோல்டர் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன்ட்டு பாருங்கள். நமக்கு வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஸோ இதே மாதிரி நான் மற்ற ஷோல்டரும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த துணியையுமே நான் லேட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன். ஸோ நீங்கள் வந்து இப்போவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து நம்மளுடைய கையை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபினிஷ் பண்ணி வச்ச கையை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் சேம் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு சரியாக வந்து சென்டர் லைன்லேருந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கொள்ளுங்க. ஸோ திருப்பினோம்னா இந்த மாதிரி நமக்கு கை வந்து ரெடி ஆயிரும். ஸோ நான் வந்து காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்மளுடைய கை வந்து நமக்கு வந்து வரும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு. இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் சரியாக வந்து வச்சு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்மளுடைய ஊக்பட்டி வந்து வச்சுக்கொள்ள போகிறோம். இது வந்து 2.5 இன்ச்சு வந்து நான் வந்து பட்டி வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம முன்னுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பி கொள்ள போகிறோம். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் முன்னுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்ற சைடில் 5 இன்ச் கேப் உள்ள துணியை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நம்மளுடைய துணியில் பின்பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி அடித்து கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ இப்படி பின்பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி அடித்து கொள்ள போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டாக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முன்னுக்கு வச்சுட்டு நம்மளுடைய துணியை முன்னுக்கு வச்சு ஸ்டிச் அப்படியே பின்னுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம பின்னுக்கு வச்சுட்டு துணியின் பின்பக்கம் வச்சு ஃபோல்ட் பண்ணி முன்னுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம ஊக்பட்டி வச்சா இதே மாதிரி தான் நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கீழுக்குள்ள பட்டி வந்து நான் மடித்து வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பட்டி மடித்து ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க என்னுடைய போன வீடியோவை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸோ நான் இப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னுடைய கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ கழுத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து க்ராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கட் பண்ணிவிட்டு அதை வழியே ட்ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கழுத்து பகுதியில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பிட்டு ஃபோல்ட் பண்ணி திருப்ப டாப் ஸ்டிச் வந்து மேலே போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து வந்து ரெடி. இதே மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுடைய கழுத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து 1/2 இன்ச் இடைவெளியில் தையலுக்காக விட்டேன். ஸோ அந்த இடைவெளியில் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம்ண்டா இந்த இடத்துல நீங்கள் லேஸ் கூட கொடுத்துக்கொள்ளலாம், இன்னும் வந்து கிராண்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்னுடைய ப்ளவுஸை வந்து ஃபோல்ட் பண்ணி ராங் சைட்டுக்கு திருப்பி கொள்கிறேன். திருப்பி எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி மார்க் பண்ணின புள்ளியில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய ப்ளவுஸ் ரெடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து ரெடி. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுடைய லைனிங் பீஸை வந்து நம்மளுடைய கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதுக்கு பிறகு நம்மளுடைய மெயின் க்ளோத்தில் வச்சு அட்டாச் பண்ணுறோம். அதோடு சேர்த்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு நம்மளுடைய கையை ஷோல்டரை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு நம்மளுடைய கையை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நம்மளுடைய ஊக்பட்டியை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதோடு சேர்த்து நம்மளுடைய கீழுக்கும் வந்து நம்ம பெல்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கொள்கிறோம். லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய மேல் கழுத்தை வந்து ஃபினிஷ் அதாவது க்ராஸ் பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து ரெடி. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.